மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் வாசியுங்கள். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். யாரிடத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார்? கானானிய பெண்மணியிடத்திலே சொன்னார். கானானியர்கள் இஸ்ரவேலருக்கு அருவருப்பானவர்கள். கானானியர்னு சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. அவர்களை இஸ்ரவேலர் நாய்கள் என்று வைத்திருந்தார்கள். இங்கே பாருங்கள், ஒரு நாள் ஒரு கானானிய பெண்மணி ஆண்டவரிடத்திலே வந்தாள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து பதிலே பேசலை, ஒரு பதிலும் சொல்லவில்லை. இந்த அம்மா விட்டாங்களா? இந்த அம்மா பின்னாலே வந்து கூப்பிட்டுட்டே வராங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். பாருங்கள், உடனே சீஷர்கள்லாம், இயேசு கிறிஸ்து இதை பார்த்தாரு, சீஷர்களும் இதை பார்த்தார்கள். உடனே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிவிடும். சும்மா சும்மா நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறா. எவ்வளோ நேரம் கூப்பிட்டான்னு நமக்கு தெரியலை, ரொம்ப நேரம் கூப்பிட்டுருக்கலாம். அதனால தான் சீஷர்களுக்கே பொறுக்கலை. சீஷர்கள் சில நேரம் என்ன செய்வாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து இப்படி யாராவது கூப்பிட்டுட்டே இருந்தால் அவங்கள போய் அதட்டுவாங்க, சத்தம் பண்ணாத, சும்மா இரு. ஆனால் இப்போ இந்த பெண்மணிக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார்கள். அவள் நம்ம திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கிறாள், அவளுக்கு ஏதாவது செய்து அனுப்பிவிடும். அப்போ இயேசு என்ன சொன்னார்? 24ஆம் வசனம். அதற்கு இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? இவளுக்காக நான் வரல, இவளுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது. இதை யார் கேட்டுட்டு இருந்தா? கானானிய பெண்மணியும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த அம்மா விட்டாங்களா? விடலை. முன்னால் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடினாள். இப்போவாது ஆண்டவர் உதவி செய்தாரா? செய்யலை. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மிக கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னார். 26ஆம் வசனம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இந்த அப்பம் யாருக்கானது? இந்த அற்புதம் யாருக்கானது? இஸ்ரவேலராகிய என்னுடைய பிள்ளைகளுக்கானது. இந்த அப்பத்தை, இந்த அற்புதத்தை எடுத்து நாய்க்குட்டிகளாகிய உனக்கு நான் போட முடியாது. ஆண்டவர் இப்படி பேசி எப்போது பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் இப்படி நடந்து கொண்டது எப்பொழுதாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த அம்மா என்ன செய்தாங்க? விடலை. சரியான ஆள் இந்த கானானிய பெண்மணி. உடனே அவங்க பதில் சொல்றாங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஆண்டவரே, நீங்கள் சொன்னது மெய்தான். ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து கீழே விழுகின்ற துண்டு பொடியை எல்லாம் சாப்பிடுமே, அந்த எச்சிலையாவது சாப்பிடுமே, நக்கி தின்னுமே, அதையாவது தரக்கூடாதா? உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. நீ விசுவாசித்தபடி, நீ வேண்டிக் கொண்டபடி, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. வேற யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லலை. 2 வார்த்தைகளை சொன்னார். உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? மிகப்பெரிய விசுவாசம். எதை நான் உனக்கு தரப்போறேன்? நீ என்னத்தை விரும்புறியோ அதை தரப்போகிறேன். இந்த அம்மா ஒரு வாலிப பெண்மணி உடையவளாக இருந்திருக்கலாம். அந்த பிள்ளைக்கு கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அந்த பிசாசின் பிடியிலிருந்து அந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டால் தான் அந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அப்போ தான் அந்த குழந்தையினுடைய வாலிப வயது, திருமணம் போன்ற காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இதையெல்லாம் நினைத்து தான் அந்த அம்மா வந்தாங்க.
அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். ஆனாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியரை திட்டின மாதிரி திட்டாரே. எதுக்காக திட்டினார் தெரியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் இப்போது உதாசீனம் செய்ய மாட்டார். அவர் என்ன சொன்னார்? நான் பாவிகளுக்காக வந்த இரட்சகர் என்று சொன்னார். 100 ஆட்டில் ஒரு ஆடு தப்பி போனாலும் அந்த ஒரு ஆட்டை நான் என்ன செய்வேன்? தேடி வருவேன் என்று சொன்னார். சமாரிய நல்ல சமாரியன் ஓமையிலே ஜாதிய கட்டுமானத்தை தான் ஆண்டவர் உடைத்தார். எல்லாம் ஆதாமிலிருந்து வந்தவர்கள், எல்லாரும் ஏவாளின் பிள்ளைகள். எங்கே இருந்து வந்தது ஜாதி? எங்கே இருந்து வந்தது நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்பது? மனிதர்கள் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஜாதிய கட்டுமானம் இதெல்லாம் ஆண்டவர் ஆதரிக்கிறவர் அல்ல. பின்னே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குத்தான் தெய்வம் உண்டு என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த தெய்வம் எங்களுக்கே உரியவர், வேற யாருக்கும் அவரை பங்கு போட முடியாது என்று நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்து, இந்த பாருப்பா, உன்னிடத்தில் இல்லாத விசுவாசம் இந்த கானானிய பெண்மணிக்குள்ளே இருக்கிறத பார்த்தியா? அவளுடைய இருதயத்தில் இருக்கிற பெரிய விசுவாசத்தை அன்றைக்கு இருந்த யூத சமய தலைவர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் வேதவாரர்களுக்கும் சீடர்களுக்கும் புரிய வைக்கும்படியாக ஆண்டவர் இந்த சம்பவத்தில் இப்படி நடந்து கொண்டார். இன்றைக்கு அதைத்தான் நீங்களும் நானும் கூட பேசிக்கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து யாரையும் உதாசீனம் செய்கிறவர் அல்ல. அது இயேசு கிறிஸ்துனுடைய குணம், அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பெண்மணியினுடைய குணத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த பெண்மணி என்ன கேட்டாங்க? நாய்க்குட்டிக்கு கொடுக்கறதாவது தரலாம் இல்லை? மேஜையில் சாப்பிடும்போது ஏதாவது கையில் தவறி கீழே விழுமே சோத்து பொறுக்கைகள், அதை இந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே, அதாவது எனக்கு தரலாம் அல்லவா? அன்பானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன? கர்த்தருடைய கரத்திலே நன்மையை பெற வேண்டுமானால் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்க வேண்டும். இந்த 3 முக்கியமான விஷயங்களும் இந்த பெண்மணியிடத்திலும் இருந்தன. 1, தளராத விசுவாசம். முதல்ல கேட்குறாங்க, ஆண்டவர் காது கேளாதவர் போல போறாரு. சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் வந்தேன், மற்றபடி அல்லன்றாரு. இந்த அம்மா நேரே வந்து கேட்குறாங்க, காலில் விழுந்து. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதுன்றார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய பிரசங்கர், நம்ம ஊரில் நிறைய பெரிய பெரிய பிரசங்கிமார் உண்டு இல்லையா? எல்லாரும் இந்த சுகம் கொடுக்குற பிரசங்கிமாரை தேடி போகிறீங்க. அப்படி ஒரு பிரசங்கியார்கிட்டயே இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துட்டுன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? நீயும் உனக்கு அற்புதம் வச்சுக்க, நான் வேறு ஏதாவது வழி உண்டுன்னா பார்க்குறேன். இப்படியா பேசுகிறது? ஒரு ஊழியக்காரன் இப்படியா பேசுவது? உம்மை நம்பி அல்லவா வந்தேன், நீர் அன்புள்ளவர் என்றல்லவா நினைத்தேன், இப்படியா பேசுவது என்று சொல்லி நாம் ஓடிடுவோம், போயிடுவோம். ஆனால் இந்த அம்மாவுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு என்னை உதாசீனம் செய்வது போல பேசினாரும் உண்மையிலேயே அவர் என்னிடத்தில் அன்புள்ளவர். அல்லேலூயா! இதுதான் உண்மை. அவர் உதாசீனம் செய்வது போல பேசுகிறார், ஆனால் அவருடைய இருதயம் அன்பினால் நிறைந்த இருதயம் என்பதை இந்த அம்மா நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. அதனால தளராத ஒரு விசுவாசம் இருந்தது. சில வேளைகளில் ஏதேனும் காரியங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம், மன்றாடுவோம், நடக்காது. எல்லாம் நடக்குமா? நடக்காது. 1 மாதம் ஜெபம் பண்ணுவோம், 2 மாதம் ஜெபம் பண்ணுவோம், 2 வருஷம் ஜெபம் பண்ணுவோம், 3 வருஷம் ஜெபம் பண்ணுவோம், ஒன்றும் நடக்கலை. இந்த ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லையோ என்று நாம் எண்ணக்கூடிய நேரங்கள் உண்டு அன்பானவர்களே. ஆனால் விசுவாசம் என்பது என்ன? அதுக்கு 2 முக்கியமான வடிவங்கள் உண்டு விசுவாசத்துக்கு. 1, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்பதிலே 0.1% கூட சந்தேகம் வரக்கூடாது.
இன்னொன்று, என்னை நேசிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதிலும் சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகம் வந்தால் முதல்ல அதுக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். எதுக்கு? இந்த சந்தேகத்துக்கு வேண்டி. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை சந்தேகிக்கிற இருதயம் கொஞ்சம் இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு ஆண்டவரே, அதை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். இந்த அம்மாவுக்கு தளராத விசுவாசம் இருந்தது, தளராத ஒரு விசுவாசம். அன்பானவர்களே, இந்த அற்புதமான விசுவாசத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த அம்மாவை கொஞ்சம் டீஸ் பண்ணார். இப்படி பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், எவ்வளவுதான் துரத்தினாலும் இந்த கானானிய பெண்மணி போக மாட்டாள். ஏனென்றால் அவர் இருதயத்தை அறிகிற தெய்வம். யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்துக்கு கடைசி 1ஆம் அதிகாரத்தின் முந்தின வசனம் நினைக்கிறேன், கடைசி வசனம் என்ன எழுதியிருக்கு? அவர் மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவருக்கும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும், என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் அந்த அம்மாவுடைய இருதயத்தில் இருந்த தளராத விசுவாசத்தை பார்த்தார். இன்னொன்று, அந்த அம்மாவுடைய பொறுமையுள்ள விசுவாசத்தை பார்த்தார். விசுவாசம் பொறுமை உள்ளதாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் எப்போ எதை யாருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். பிள்ளைகளுக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று பெற்றோருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. விளையாடுற சின்ன பிள்ளைக்கு நல்ல கூர்மையான ஒரு பிளேடை கையில் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அந்த குழந்தை தன்னை காயப்படுத்தி விடும். ஒரு வாலிப தம்பி இருக்கிறான், 13 வயசு 14 வயசு இல்லை 15 16 வயசு, பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவன் கேட்குறான் பாருங்க, எனக்கு ஒரு பெரிய பைக் வேணும், 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வேணும், எல்லாரும் ஓட்டுற மாதிரி எனக்கும் புர்ன்னு ஓடணும்னு கேட்குறான். அன்புள்ள ஒரு தந்தை கொடுப்பாரா? கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டார், கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவனுடைய விருப்பத்தை விட அவன்தான் நமக்கு முக்கியம். அவன் விருப்பம் எதுவாக இருக்கலாம், அவன் வேண்டிக் கொள்வது எதுவாக இருக்கலாம், அவன் ஆசைப்படுவது எதுவாக இருக்கலாம். ஆனால் அதை கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கைக்கு அது தீமையாக முடிந்துவிடும் என்பது தந்தைக்குத்தான், தகப்பனுக்கு, தாய்க்குத்தான் தெரியும். இதே போலத்தான் நம்மை விட, பெற்றோராகிய நம்மை விட ஆண்டவர் ரொம்ப நல்ல தகப்பன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெற்றோராகிய நம்ம எல்லாம் பொல்லாதவங்க தான், நல்லவங்க கிடையாது. நம்மவே செய்ய மாட்டோம்னா ஆண்டவர் செய்வாரா? ஆகவே பொறுமையோடு காத்திருக்கின்ற ஒரு விசுவாசம் வேண்டும். பொறுமையுள்ள விசுவாசம் இந்த அம்மாட்ட இருந்தது. இன்னொன்று என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற விசுவாசம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து யார்? யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பரம சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து யார்? தேவன். இயேசு கிறிஸ்து தேவன். 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே மனிதனாக வந்து உங்களைப் போல என்னைப் போல இப்படி ஒரு ஜபாலயத்தில் போய் கூட அவர் உட்கார்ந்தார். தோல் சுருளி வேத பகுதிகளை வாசித்தார். வீட்டிலே ஒரு குழந்தையாக இருந்தார், சிறுவனாக வளர்ந்தார், வாலிபனாக வளர்ந்தார். 30 வயது வரை அவர் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோமோ அதுபோல வாழ்ந்தார். அதனால தான் சில நேரங்களில் ஊர் மக்கள் கூட ஆண்டவரை பார்த்து ஒரு சந்தேக கேள்வி எழுப்பினார்கள். இவன் நாசரே தச்சனுடைய மகன் அல்லவா? இவனுடைய சகோதர சகோதரிகள்லாம் நம்ம கூட இருக்கிறாங்களே, இவனுக்கு இந்த பலத்த செய்கைகள் எல்லாம் எப்படி வந்தனன்னு கேட்டாங்க. ஏன் தெரியுமா? 30 வயசு வரை ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தார். அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களில்
95% மக்கள் அந்த வாழ்க்கை தான் வாழுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அவர் ஆண்டவர். அவர் ஆண்டவர் என்பதை இந்த கானானிய பெண்மணியும் அறிந்திருந்தார், விசுவாசித்திருந்தார். அதிலே அவளுக்கு இடறுதல் இல்லை. இடறியவர்கள் வேதபாரகரும் பரிசேயர்களும் கற்றறிந்த ஞானிகளும் தான். ஏழைகள் இடறவில்லை, ஒதுக்கப்பட்டவர்கள் இடறவில்லை. எளிதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் அந்த அம்மா எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க. முதல்ல வந்து சுகத்துக்கு கேட்கும்போதும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க. பிறகு 25ஆம் வசனத்திலையும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. 27ஆம் வசனத்திலும் மெய்தான ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க. பைபிளில் நீங்கள் புதிய ஏற்பாடை வாசிக்கும்போது, நற்செய்தி நூல்களை வாசிக்கும்போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை போதகரேன்னு கூப்பிட்டாங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று அழைத்தார்கள்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. ஆண்டவரே என்று அழைத்தவர்கள் மீட்கப்பட்டார்கள், போதகரே என்று அழைத்தவர்கள் மீட்பை பெறவில்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் கையுமடியுமாக பிடிக்கப்பட்ட பெண்மணி இல்லை ஆண்டவரேன்னு சொன்ன அவர் ரட்சிக்கப்பட்டா. போதகரே இவள் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று வேதபாரகர் சொன்னார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தான் துன்பப்பட போகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவரே நானோ ஆண்டவரே நானோன்னு சீடர்கள் கேட்டார்கள். அப்படி கேட்டவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒருத்த மாத்திரம் கேட்டான், ரபி நானோன்னு. யாரவன்? யூதாஸ். ரட்சிக்கப்பட்டானா? படலை. ஆண்டவரை போதகராக ஏற்பதில் பயனில்லை. போதகர்னா 1000 போதகர் இருப்பாங்க, உபதேசம் பண்ணுகிறவர்கள். நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா கேட்காம போகலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர்னு ஏற்றுக்கிட்டா அவர் சொல்கிறதுக்கு அப்படியே கேட்டுத்தான் ஆகணும். ஏன்? அவர் தப்பே சொல்ல மாட்டார். அவர் சொல்வது எனக்கானது. எனவேதான் இந்த பெண்மணி பெரிய விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, அத்தகைய ஒரு மேலான விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தருவாராக. ஆமென்.